ரொம்ப நாளைக்கு முன்னாடி வளையாபுரின்னு ஒரு அமைதியான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தை சுற்றி உயரமான மலைகள் இருந்துச்சு. அந்த மலையோட உச்சியில இருந்த ஒத்த பனைமரத்துல நிறைய பனம்பழங்கள் இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு பனம்பழம் பழுத்து மரத்துல இருந்து கீழே விழுந்துச்சு. அது மலை உச்சியிலிருந்து கடகட குடு குடு கடகட குடு குடு உருண்டு ஓடுச்சு. அப்போ அந்த காட்டுல முயல் ஒன்று குஷியா கேரட்டை கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. மலை உச்சியிலிருந்து உருண்டு வந்த பனம்பழம் முயலோட தலையில நங்குன்னு பட்டு எகிரி விழுந்து நிற்காம ஓடிச்சு. பழம் இடிச்ச வேகத்துல கேரட் பறக்க முயலுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. முயலோட தலையில என்ன தட்டுச்சுன்னு அது சரியா கவனிக்கல. அதனால அது பனம்பழத்தை ஏதோ ஒரு மிருகம் புதுசா காட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு நினைச்சுது. அந்த முயலுக்கு அது ஒரு பழம்னு கூட தெரியாம, ஏய் நீ யாரு? நான் தான் இந்த காட்டுக்குள்ள இருக்கிற முயல்லையே பெரிய முயல், என்னையே நீ தலையில அடிச்சிட்ட அப்படின்னு கத்துச்சு. அந்த பழம் இறக்கத்துல அப்படியே தரையில தட்டி எகிரி குதிச்சு உருண்டு போயிட்டே இருந்துச்சு. இவன் என்ன ரொம்ப திமிரா இருக்கான், நான் தான் இந்த காட்டுலயே வேகமா ஓடுவேன், என்கிட்டயே வா, இன்னைக்கு இத புடிச்சு ஒரு பாடம் கத்து கொடுத்தாதான் சரி வரும்னு நினைச்சுது. அப்போ அந்த காட்டுக்குள்ள ஒரு காட்டு பன்றி நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. அந்த வழியா தாறுமாறா உருண்டு வந்த பனம்பழம் பன்றி முகத்துல அடிக்க அது வாயை திறந்து அலற ஆரம்பிச்சுது. இந்த காட்டு பன்றிக்கு என்ன நடக்குதுன்னு புரியறதுக்குள்ள பனம்பழம் அது வாய்க்குள்ள விழுந்து தெரிச்சு தரையில விழுந்து உள்ள ஆரம்பிச்சிருச்சு. அரை தூக்கத்துல எழுந்திருச்ச காட்டு பன்றி, யார் என்னோட தூக்கத்தை கெடுத்தது அப்படின்னு சத்தம் போட்டுச்சு. பனம்பழத்தை தேடிட்டு கோவமா அந்த பக்கம் வந்த முயலு, பன்றியண்ணா கருப்பா வட்டமா ஒரு அனிமல் வந்துச்சு பாத்தியா? அந்த மரியாதை கெட்ட அனிமலு நான் தூங்கிட்டு இருந்தப்போ திடீர்னு வந்து என்னை தலையில அடிச்சுட்டு வாய்க்குள்ள உருண்டு பார்த்துட்டு இப்பதான் இந்த பக்கமா போகுது. முயலு காட்டு பன்றி ரெண்டும் ஒன்னா சேர்ந்து கோவத்தோட பனம்பழத்தை தேடிட்டு போச்சு. வழியில மரத்துல குரங்கு ஒண்ணு ஜாலியா ஆடிட்டு இருந்துச்சு. அதுகிட்ட, குரங்கண்ணா இந்த பக்கமா கருப்பா உருண்டையா ஒரு அனிமல் ஓடிச்சு பாத்தீங்களான்னு முயலு கேட்டு. இல்லையே, ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஏன் கோவமா இருக்கீங்க அப்படின்னு குரங்கு கேட்டுச்சு. பன்றி நடந்த எல்லாத்தையும் சொல்லுச்சு. இதை கேட்ட குரங்கு, நானும் தேட வரேன் வாங்க அப்படின்னு சொல்ல 3 பேரும் சேர்ந்து காடெல்லாம் தேடினாங்க. ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறம் முயல் ஒரு இடத்துல அந்த பழத்தை பார்த்துருச்சு. உடனே இதோ அந்த அனிமல் இங்கே இருக்குன்னு கத்துச்சு. குரங்கு தாவி போய் அந்த பழத்தை பிடிச்சி திருப்பி பார்த்துச்சு. அடுத்த நிமிஷம் நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. குரங்கண்ணா ஏன் சிரிக்கிற அப்படின்னு முயல் கேட்டுச்சு. இது ஒரு அனிமலே இல்ல, ஒரு பழம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு குரங்கு. முயலும் பன்றியும் அதிர்ச்சியில அப்படியே நின்னுருச்சு. வழியா நடந்ததை நினைச்சு குரங்கோட சேர்ந்து முயலும் பன்றியும் வயிறு குலுங்க சிரிச்சுது. கடைசியா 3 பேரும் சேர்ந்து அந்த பழத்தை ஷேர் பண்ணி சந்தோஷமா சாப்பிட்டாங்க. நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து ஓடுறதுக்கு பதிலா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அது நல்லதா கூட இருக்கலாம்.